இதில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சால்ட் வந்து தண்ணியில் போட்டு கலந்துக்கிறேன். தண்ணி வந்து நிறைய ஊற்றாமல் இப்படி கொஞ்சமாக ஊற்றி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இது காற்று போகாமல் மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒன்றா எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக செவந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம்.